Hi friends, welcome back to Zyne Max. நம்ம simplification series பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல ஒரு சில important questions பார்க்கலாம். First question பாருங்க, 8 power 9 plus 8 power 9 plus 8 power 9 plus 8 power 9 equal to. நம்ம 8 power 9 8 into 8 into 8 into 9 வாட்டி போட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். So ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்க என்ன இருக்கு 8 power 9 எல்லாத்துலயும் 8 power 9 காமனா இருக்கா. So காமனா வெளியே எடுத்துக்கோங்க 8 power 9. காமனா வெளியே எடுத்துட்டா இங்க என்ன இருக்கும் 1 இருக்கும். சோ 1 8 power 9 வெளியே போயிடுச்சு அதனால 1 இருக்கும். அதே மாதிரி பிளஸ் சிம்பிள் இருக்கு. சோ பிளஸ் இங்க 8 power 9 வெளியே போயிடுச்சுன்னா ரிமைனிங் 1 இருக்கும். பிளஸ் இங்க 8 power 9 வெளியே போயிடுச்சுன்னா இங்க ரிமைனிங் 1 இருக்கும். இந்த இதுல 8 power 9 வெளியே போயிடுச்சுன்னா ரிமைனிங் 1 இருக்கும். 2 power 3 தானே 8. சோ 2 power 3. இங்க மேல பவர்ல என்ன இருக்கு 9. சோ 9. இத பிளஸ் பண்ணுங்க 1 plus 1 plus 1 plus 1 என்ன 4. சோ 4. தென் இங்க என்ன இருக்கு 2 இருக்கு. சோ 2 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும். 3 9s are என்ன 27. சோ 27 பவர்ல எழுதிக்கோங்க. 4 2 பவர்ல எப்படி எழுதலாம் 2 ஸ்கொயர் தானே 4. சோ 2 பவர் 2. நெக்ஸ்ட் இத பார்க்க எப்படி இருக்கு பேஸ் சேமா இருக்கு. சோ பேஸ் சேமா இருந்து இங்க மல்டிப்ளை சிம்பிள் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் பவர்ஸ் ஆட் பண்ணுவோம். கரெக்ட்டா? என்ன ரூல்னா a பவர் m into a பவர் n. இந்த மாதிரி பேஸ் சேமா இருந்து மல்டிப்ளை சிம்பிள் இருந்தா என்ன பண்ணுவோம் a காமனா பேஸ் எடுத்து எழுதிப்போம் பவரை ரெண்டையும் ஆட் பண்ணிப்போம். சோ m plus n. இந்த ரூலை நான் ப்ரீவியஸ் வீடியோல நல்லா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நீங்க இன்னும் அதை பார்க்கலனா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்க பாருங்க பேஸ் ரெண்டும் சேமா இருக்கு. சோ பேஸ் ரெண்டும் சேமா இருந்ததுன்னா பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோ பேஸ் எடுத்து எழுதிக்கோங்க 2 பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 27 இங்க என்ன இருக்கு பிளஸ் 2. சோ 27 plus 2 என்ன 29. சோ 2 power 29. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஆப்ஷன் A is the correct answer. இப்போ இந்த சம் பாருங்க if 4 power 44 plus 4 power 44 plus 4 power 44 plus 4 power 44 equal to 4 power x then find x. இங்க x இருக்குல்ல சோ நம்ம இந்த x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா 4 power 44 பாருங்க எல்லாத்துலயும் காமனா இருக்கு. சோ நீங்க காமனா வெளிய எடுத்துக்கோங்க 4 power 44. then இங்க 4 power 44 காமனா வெளிய எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும் 1 இருக்கும். சோ 1 இங்க என்ன சிம்பிள் இருக்கு பிளஸ் 4 power 44 வெளிய எடுத்துட்டா இங்க என்ன இருக்கும் 1 பிளஸ் 4 power 44 வெளிய எடுத்துட்டா என்ன இருக்கும் 1 பிளஸ் 4 power 44 வெளிய எடுத்துட்டா இங்க என்ன இருக்கும் 1 ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு 4 power x. then 4 power 44 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க 4 power 44. இதெல்லாம் பிளஸ் பண்ணுங்க 1 plus 1 plus 1 plus 1 என்ன 4. so 4 ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு 4 power x. அடுத்த ஸ்டெப் பாருங்க எக்ஸ்போனென்ஷியல் ரூல்ல பேஸ் சேமா இருந்துச்சுன்னா பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க பேஸ் ரெண்டும் சேமா இருக்கு. கரெக்ட்டா? பேஸ் சேமா இருந்துச்சுன்னா பவர்ஸ் ஆட் பண்ணி எழுதிக்கலாம். இங்க என்ன இருக்கு 4 power 44. இங்க என்ன இருக்கு 4 இருக்கு. சோ இந்த 4ஐயும் பவர்ல எழுதணும்னா என்ன எழுதிக்கலாம் பவர்ல 1 போட்டுக்கலாம். கரெக்ட்டா? சோ 4 power 1. பாருங்க இப்போ பேஸ் ரெண்டும் சேமா இருக்கு. நம்ம பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க பேஸ் ரெண்டும் என்ன இருக்கு 4 இருக்கு. சோ 4 பவர்ஸ் என்ன இருக்கு 44 இருக்கு இங்க 1 இருக்கு. சோ 44 plus 1 என்ன 45 ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு 4 power x. then ஈக்குவல் டுக்கு இந்த சைடு இங்க என்ன இருக்கு கீழ பேஸ்ல 4 இருக்கு. ஈக்குவல் டுக்கு அந்த சைடு கீழ பேஸ்ல என்ன இருக்கு 4 இருக்கு. சோ பேஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா பவர்ஸும் ஈக்குவல். சோ நம்ம டைரக்டா x equal to 45 ன்னு எழுதிக்கலாம். ஆப்ஷன் C is the correct answer. இந்த சம்ம நான் இன்னொரு வாட்டி சொல்லி தரேன். இங்க 4 power 44 எல்லா இடத்துலயும் காமனா இருக்கு. கரெக்ட்டா? சோ 4 power 44 நான் காமனா வெளிய எடுத்துட்டேன். மல்டிப்ளை இங்க 4 power 44 வெளிய போயிடுச்சுனா பேலன்ஸ் என்ன இருக்கும் 1 பிளஸ் இங்க 4 power 44 வெளிய போயிடுச்சுனா பேலன்ஸ் என்ன இருக்கும் 1 பிளஸ் இங்க 4 power 44 வெளிய போயிடுச்சுனா பேலன்ஸ் என்ன இருக்கும் 1 பிளஸ் இங்க 4 power 44 வெளிய போயிடுச்சுனா பேலன்ஸ் என்ன இருக்கும் 1 ஈக்குவல் டு இந்த சைடு என்ன இருக்கு 4 power x. சோ 4 power x. இங்க என்ன இருக்கு 4 power 44 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க 1 plus 1 plus 1 plus 1 என்ன 4. சோ 4 ஈக்குவல் டு 4 power x இங்க இருக்கு. சோ 4 power x. எல்லா நம்பர்ஸ்க்கும் பவர் இருக்கு. கரெக்ட்டா? இந்த நம்பருக்கு மட்டும் பவர் இல்ல. சோ நம்ம 4 power 1 ன்னு எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க பேஸ் ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா நம்ம பவர்ஸ் ஆட் பண்ணிப்போம்ல அதே மாதிரி இங்க பேஸ் ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோ 44 plus 1 என்ன 45. பேஸ் என்ன இருக்கு 4. சோ 4 ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு 4 power x. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பேஸும் ஈக்குவல் டு அந்த சைடுல இருக்க பேஸும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா பவர்ஸும் நம்ம ஈக்குவல்னு சொல்லலாம். சோ பேஸ் ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. சோ பவர்ஸ் ஈக்குவல் ஆச்சுன்னா என்ன ஆகும் x equal to 45. சோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ இந்த சம் பாருங்க 2 power 3 into 3 power 4 into 5 power 5 divided by 5 power 4 into 3 power 3 into 2 power 2.
ஈக்குவல் டு என்ன வேல்யூ வரும்னு கேக்குறாங்க. சோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்க 2 பவர் 3 இருக்கா, சோ 2 பவர் 3 எடுத்து எழுதிக்கோங்க. 2 பவர் 3 கீழே பார்க்கணும். 2 பவர்ல என்ன இருக்கு, இங்க தான் இருக்கு. சோ 2 பவர் 2, சோ கீழே 2 பவர் 2 எடுத்து எழுதிக்கோங்க. இங்க நடுவுல என்ன சிம்பிள் இருக்கு, மல்டிப்ளை. சோ மல்டிப்ளை. தென் அடுத்தது என்ன இருக்கு, 3 பவர் 4 இருக்கா, சோ 3 பவர் 4 டிவைடட் பை கீழே என்ன 3 பவர்ல இருக்கு, 3 பவர் 3, சோ 3 பவர் 3. இங்க என்ன சிம்பிள் இருக்கு நடுவுல, மல்டிப்ளை. சோ மல்டிப்ளை. நெக்ஸ்ட் 5 பவர் 5 இருக்கா, சோ 5 பவர் 5 டிவைடட் பை கீழே 5 பவர்ல என்ன இருக்கு, 5 பவர் 4, சோ 5 பவர் 4. தென் இந்த மாதிரி பேஸ் ரெண்டும் சேமா இருந்து டிவைட்ல இருந்துச்சுன்னா இதுதான் ஃபார்முலா. a பவர் m டிவைடட் பை a பவர் n ஈக்குவல் டு a பவர் பவர்ஸ் ரெண்டும் மைனஸ் பண்ணணும், m மைனஸ் n. சோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி போட போறோம். இங்க பாருங்க பேஸ் ரெண்டும் சேமா இருக்கு, சோ பேஸ் எடுத்து எழுதிக்கோங்க 2. தென் இங்க டிவைடட் பை சிம்பிள் இருக்கு, சோ டிவைடட் பை சிம்பிளா இருந்தா பவர்ஸ் ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். அப்போ 3 மைனஸ் 2 என்ன, 1. இங்க என்ன சிம்பிள் இருக்கு, மல்டிப்ளை. சோ மல்டிப்ளை. பாருங்க பேஸ் என்ன இருக்கு, 3 இருக்கு. சோ 3 டிவைடட் பை சிம்பிள் இருக்கு, சோ பவர்ஸ் நம்ம மைனஸ் பண்ண போறோம். 4 மைனஸ் 3 என்ன, 1. இங்க என்ன சிம்பிள் இருக்கு, மல்டிப்ளை. சோ மல்டிப்ளை. இங்க என்ன பேஸ் இருக்கு, 5. சோ 5 பவர்ஸ் மைனஸ் பண்ண என்ன வரும், 5 மைனஸ் 4 என்ன, 1. தென் 2 பவர் 1 என்ன, 2 இன்டு 3 பவர் 1 என்ன, 3 இன்டு 5 பவர் 1 என்ன, 5. சோ 2 3s are 6, 6 5s are 30. 30 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஆப்ஷன் A is the correct answer. இப்போ இந்த சம் பாருங்க, what is half of 2 power 6? 2 power 6 ஓட half என்னன்னு கேக்குறாங்க. இந்த சம் எப்படி போடணும், இங்க என்ன இருக்கு, 2 power 6 so 2 power 6 half னா என்ன, 1/2 கரெக்ட்டா. so multiply 1/2. 2 power 6 ஓட half கண்டுபிடிக்கணும்னா எப்படி போடணும், 2 power 6 into அதோட half 1/2. 1/2 னா என்ன, half. So 2 power 6 into 1s are என்ன, 2 power 6. கீழே டினாமினேட்டர்ல என்ன இருக்கு, 2 இருக்கு. So divided by 2. Then இங்க என்ன இருக்கு, 2 power 6 இருக்கா. So 2 power 6 divided by கீழே பாருங்க வெறும் 2 தான் இருக்கு. So இதையும் பவர்ல சேஞ்ச் பண்ணணும். அப்போ 2 power 1. 2 power 1 என்ன, 2 தான். So நான் 2 power 1 ன்னு எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். பேஸ் ரெண்டும் சேமா இருந்து டிவைடட் பை சிம்பிள் இருந்துச்சுன்னா என்ன பண்ண சொல்லிருக்கேன், பேஸ் எடுத்து எழுதிக்கிட்டு பவரை ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். அதே ஃபார்முலா இங்க அப்ளை பண்றேன். பேஸ் ரெண்டும் சேமா இருக்கு. So 2 பவர்ல என்ன இருக்கு, 6 1 இருக்கு. சோ டிவைடட் பை சிம்பிள் இருக்கிறதுனால 6 minus 1 னா என்ன, 5. சோ 2 power 5 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஆப்ஷன் D is the correct answer. இந்த வீடியோல போட்ட சம்ஸ்ல உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க and உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நீங்க பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். Thank you friends.